நிறைய நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் தான் இப்போ நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. குளோபல் லெவல்லையும் சரி அல்லது உள்நாட்டு காரணியில் பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் பார்த்தாலே நம்ம ஒரு ப்ரிகாஷன்ஸாக இருக்கலாம். முதல் ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டி விகிதத்தினுடைய நிச்சயமற்ற தன்மை. அப்போ ஆர்பிஐ வட்டியை குறைக்கலை அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் என்ன? அமெரிக்கா ஃபெடரல் இப்போ இவர் ஜெரோம் பவுல் இந்த மாதம் ரிட்டையர் ஆனால் புதியவர் வர்றாரு. அவங்களுடைய ஃபெடரல் முடிவுக்கு தகுந்த மாதிரி கச்சா எண்ணெய் விலை, உணவு பணவீக்கம் இது மாதிரிலாம் கொஞ்சம் தள்ளி போடலாம். அப்போது வட்டி குறையலை அப்படின்னாக்கா கடன் செலவு அதிகரிக்கும். அப்போது அந்த நிறுவனங்களுடைய லாபம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணவீக்கம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 96-95 பாயிண்ட் சம்திங்கில் இருக்குது. இது இன்னும் உயர என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அப்போது ஆர்பிஐ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை உயர்த்த வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வரும். அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உயர்த்துற போது மக்களுக்கு கடன் சுமை, வரி சுமை, விலைவாசி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒருத்தர்கிட்ட 10 லட்சம் இருக்குது அப்படின்னா எந்த அசெட் கிளாஸில் போடலாம் சார்? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா பிரித்து போடும். லம்சமாக ஈக்விட்டிலையும் போடக்கூடாது. அப்போது நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஒரு 60%, டெப்ட் மார்க்கெட்டில் ஒரு 25%, கமோடிட்டி 60, 25, 85, மீதி 15. அந்த மாதிரி பிரித்து போடுற போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சந்தை சூழ்நிலைகள் பார்த்தா எதுவுமே ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சூழ்நிலை. எந்த ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேன்றது, எந்த டெக்னிக்கலும் வேலையாக மாட்டேன்றது. ஃபண்டமெண்டல் நல்ல கம்பெனியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஃபெமிலியரான பிராண்டட் கம்பெனியெல்லாம் பீக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா 40-45% இறங்கியிருக்கு. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் பிளானர் கோவை விஸ்வநாதன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், இறைவனர்களால். நன்றி. சார், இப்போ வரப்போகிற நாட்களில் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப கவனமாக கவனிக்கணும் சார்? வரிசையாக ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். கூடுமானவர்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா பார்வையாளர்களுக்கு, நேயர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஃபஸ்ட்டு நிறைய நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் தான் இப்போ நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. குளோபல் லெவல்லையும் சரி அல்லது உள்நாட்டு காரணியில் பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் பார்த்தாலே நம்ம ஒரு ப்ரிகாஷன்ஸாக இருக்கலாம். முதல் ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டி விகிதத்தினுடைய நிச்சயமற்ற தன்மை. அப்போ ஆர்பிஐ வட்டியை குறைக்கலை அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் என்ன? அமெரிக்கா ஃபெடரல் இப்போ இவர் ஜெரோம் பவுல் இந்த மாதம் ரிட்டையர் ஆனால் புதியவர் வர்றாரு. அவங்களுடைய ஃபெடரல் முடிவுக்கு தகுந்த மாதிரி கச்சா எண்ணெய் விலை, உணவு பணவீக்கம் இது மாதிரிலாம் கொஞ்சம் தள்ளி போடலாம். அப்போது வட்டி குறையலை அப்படின்னாக்கா கடன் செலவு அதிகரிக்கும். அப்போ அந்த நிறுவனங்களுடைய லாபம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, உலகளாவிய புவிசார் இயல்பு நிலை, தட் இஸ் குளோபல் ஈவெண்ட்ஸ்னு சொல்லலாம். இப்போ மத்திய கிழக்கு, ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்கா, சீனா வர்த்தக போர், கச்சா எண்ணெயினுடைய விலை ஏற்றம், இந்தியாவினுடைய நடப்பு கணக்கு, இந்த மாதிரி பற்றாக்குறையை அதிகரிக்கலாம். இப்போ இதனுடைய ரூபாயினுடைய மதிப்பை இன்னும் டெப்ரிசியேஷன் ஆக்கிற போது அந்நிய முதலீட்டாளர்கள் வெளியில் ஏறுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. மூணாவது மதிப்பு சார்ந்த ஆபத்து என்ன கேட்டால் மதிப்பீடு சார்ந்த ஆபத்து. இப்போ நிஃப்டி 15 இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய PE 22-25 இருக்கிறதாக ஒரு கருத்து சொல்கிறாங்க. இது வரலாற்று சராசரியை விட சற்று அதிகம். அப்போ குறிப்பாக மிட் கேப்பு, ஸ்மால் கேப்ஸ் எல்லாம் கடந்த 2 வருஷத்தில் 80-100% ஏறி இருக்கு. இது வருமான வளர்ச்சி எதிர்பார்ப்பை விட எட்டவில்லை. அப்போ இதுக்காக அங்கிருந்து ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். இது அடுத்தது, வருங்காலத்தில் தேர்தல் மற்றும் பாலிசி டெசிஷன் எடுக்கிறாங்க இல்லையா, அதனால் சில பிரச்சனைகள் வரலாம். மாநில தேர்தல்கள், மாநில அரசின் அந்தந்த மாநில அரசினுடைய பட்ஜெட்டு,
வரி மாற்றங்கள் ஆகியவை குறுகிய கால ஏற்ற இறக்கத்தை தீர்மானிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தட் இஸ் வாலட்டிலிட்டி ஆஃப் த மார்க்கெட். அடுத்தது நம்பர் 2, பணவீக்கம், வட்டி விகிதம், உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் இன்றைய முதலீடுகளை எப்படி பாதிக்கின்றன? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நிச்சயமற்ற தன்மையில் இருக்குது, பணவீக்கமும் ஒரு பக்கம் அதிகரிச்சிட்டு இருக்கு, யூஎஸ் ஈரான் வாரும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த சமயம் இதெல்லாம் சேர்த்து இன்வெஸ்டரை எந்த பக்கமாச்சும் திசை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னாக்கா பணவீக்கம் தான் இதை தீர்மானிக்கிறது. பணவீக்கம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 96, 95 பாயிண்ட் சம்திங்கில் இருக்குது. இது இன்னும் உயர என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அப்போது ஆர்பிஐ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை உயர்த்த வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம வரும். அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உயர்த்துற போது மக்களுக்கு கடன் சுமை, வரி சுமை, விலைவாசி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக இப்போ இருக்கிற சமயத்தில் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், இதில் எந்த ஃபண்ட் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் சார்? பொதுவாகவே இப்போ லார்ஜ் கேப் எல்லாமே ரொம்ப வீக்காக தான் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லார்ஜ் கேப் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே கடந்த காலாண்டை விட இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த காலாண்டில் பார்த்தீங்கன்னாக்கா தட் இஸ் அந்நிய முதலீட்டாளர்கள் குறிப்பிட்ட சதவீத பங்குகளை விற்று வெளியேறியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஹெச்டிஎஃப்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ப்ரீவியஸ் குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் பாருங்கள். அப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கினுடைய அந்நிய முதலீட்டாளர்களுடைய பங்கு குறைஞ்சு தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் எப்போ ரெக்கவரி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம அதனுடைய இன்ஃப்ளேஷன் மற்றும் ஜிடிபி டேட்டா மேலே அந்த பிஇ வேல்யூன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா நிஃப்டியில், அந்த பிஇ வேல்யூ கொஞ்சம் ஹையராக இருக்குது. அது ஒரு ரெகுலேட் ஆகி நார்மலுக்கு வந்தால் அந்நிய முதலீட்டாளர்கள் வரும் பொழுது அந்நிய முதலீட்டாளர்கள் தான் முதல்ல லார்ஜ் கேப்பை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ லார்ஜ் கேப் ஏறுற போது சந்தை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அது வரலையும் இப்படி தான். இன்றைக்கி இருக்கிற டைமில் வந்து ஏஐ தான் எல்லாத்துலேயுமே டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கு. இன்னுமே இன்வெஸ்டர்ஸ் எந்த மாதிரி செக்டார்லாம் இன்னுமே வளராது, இது அந்தளவுக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஐடி செக்டர் தான் இதில் முதல்ல அடி வாங்கின செக்டார் ஐடி செக்டர். அப்போது ஐடி ஓரியன்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல உச்சத்துலேருந்து இறங்கி கீழே தான் இருக்குது. பட் இடையில கொஞ்சம் ஷார்ட் கவரிங் இந்த மாதிரி இந்த F&O பேசிஸில் ஏறுற மாதிரி ஏறிட்டு மறுபடியும் தாக்கு பிடிக்க முடியலை, மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஐடி செக்டார்ஸு பட் லோயர் லெவலில் இருக்குது. ஜென்ரலாக நம்ம மார்க்கெட்லேயே செக்டரல் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் மெயினாக டாலர் அண்டு நம்மளுடைய ருப்பி இன்ஃப்ளேஷனில் தான் ஐடி செக்டார் கீழே இறங்கியிருக்கு. இது வந்து சில முதலீட்டாளர்கள் இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து தொலைநோக்கு பார்வையில் செய்கிறவங்க இருக்காங்க. நல்ல ஸ்டாக்காக தேர்ந்தெடுத்து பண்ணணும். அப்போது வந்து இதில் பார்க்க வேண்டிய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐடி செக்டார் வந்து கொஞ்சம் இப்போ நெகட்டிவ் இம்பேக்டில் இருக்குது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இஷ்யூனால். பட் சில துறைகள் நல்லா இருக்குது. அப்போ இந்த செமிகண்டக்டர், எனர்ஜி இதெல்லாம் நல்ல ஃபோக்கஸாகவும் இருக்குது. இப்போ எல்லா அசட் கிளாஸுமே வீக்காக தான் இருக்குது. ஸோ மறுபடியும் ரியல் எஸ்டேட் அட்ராக்டிவ் அசட் கிளாஸாக பார்க்கப்படுது சார். இப்போ கோவிடுக்கு போது ரியல் எஸ்டேட்டு எல்லாமே இறங்கி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட்டு கொஞ்சம் நல்லா பூமில் இருந்து இப்போ என்னாச்சு கேட்டால் ஒரு கன்சால்டேட் ஸ்டேஜ் ஒரு 20-40% இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆன டயத்தில் இது ஒரு சைடுவேஸ் அல்லது ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்லுவாங்க இந்த செக்டரை பொறுத்தவரையிலும். ஒன்றா ப்ரைஸ் கரெக்ஷன் அல்லது டைம் கரெக்ஷன் பேஸ் பண்ணி இது ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்தால் ஒன்றா அப்ஸு, தட் இஸ் டைம் கரெக்ஷன் அப்படின்னா இன்னும் வர வேண்டியிருக்கு. ப்ரைஸ் கரெக்ஷன் ஓகே. ப்ரைஸ் கரெக்ஷன்னா இப்போ இருக்கிற ஹையர் விட்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரைஸ் கரெக்ஷன் வந்தால் இது பூம் ஆகும். ரெண்டாவது என்ன கேட்டிங்கனாக்கா, ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையிலையும் டைரெக்டாக நம்ம இதெல்லாம் பண்ணுறது இந்த ரைட்ஸ் மாதிரி சில இதில் வந்து ஃபண்டில் பண்ணுறது ஒரு சேஃப்டி. ஏன்னு கேட்டால்னா சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸுக்கு நம்ம பயப்பட வேண்டாங்கிறது ஒரு தனிப்பட்ட கருத்து. அடுத்ததாக ஒரு வருஷமாக கோல்டு 100%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தது. இப்போ இம்போர்ட் டேக்ஸ் ஏற்றினதுக்கு பிறகு கோல்டு வரை அதிகமாக இருக்குது. ஆனால் எப்போ இருந்தாலும் கோல்டு வாங்குறவங்க வாங்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இப்போ மற்ற அசட் கிளாஸ் வீக்காக இருக்கிறதுனால ஸோ இன்னுமே கோல்டு வாங்குற எக்ஸ்போஷரை நம்ம அதிகப்படுத்தலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா? கோல்டு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறத விட கோல்டு ஒரு சேஃப் ஹெவன், ஒரு எல்லோ மெட்டல். கரன்சிக்கு
ஈக்குவலாக வச்சுக்கிறாங்க எல்லா நாட்டிலையும். இப்போ சைனா, துருக்கி, நம்ம இந்தியா, யூஎஸ் எல்லா நாட்டிலையுமே கோல்டு இன்னும் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒன்றாவது வாங்குறத நிறுத்தணும் அல்லது செல் ஆஃப் கொடுக்கணும். ரெண்டுமே இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னு கேட்டீங்கன்னா குளோபல் ஈவெண்ட்ஸு அதுக்கு சாதகமாக இல்லை. போர் பதற்றம் மற்றும் குரூடாயில் ஏற ஏற டாலருக்கு இந்த மாதிரி கோல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மக்கள் இதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்நிய முதலீட்டாளர்களே கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக வெளியில் போகிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இந்திய சந்தையினுடைய மதிப்பு கொஞ்சம் அதிகம். அப்போ இதை விட ஃபார் பெட்டர் அதர் கண்ட்ரிஸ் இப்போ சைனாவில் போகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லேட்டஸ்ட்டாக கூட ஒரு நியூஸ் படித்தோம். என்ன படித்தோன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவை பின்னுக்கு தள்ளி தைவான் மேல் நோக்கி வந்து விட்டது, 5வது இடத்துக்கு வந்துடுதுன்னு பார்த்தோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த பக்கம் தைவான் இந்த மாதிரி அல்லது டாலர் ஏறிக்கிட்டே இருக்குது. இது மாதிரி இடத்துக்கு அது மாற்று வழியில் செய்கிறாங்கங்கிறதுனால தான் நம்ம சந்தை இறங்கிட்டு இருக்குது. இப்போ தங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய ஒதுக்கீடு போர்ட்ஃபோலியோவில் நார்மலாக ஒரு 10% வச்சுக்கிறது ஒரு சேஃப்டி. ஏன்னு கேட்டால் மற்ற போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற பங்குகள் இறங்கினாலும் இது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குங்கிறது ஒரு ஜென்ரலான ஒரு நடைமுறை. புதுசாக இனிமேல் வாங்குறதுங்கிறது வேண்டாம். ஏன்னா இப்போ ஹையர் ரேட்டில் தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 400 ஏறுறது 500 ஏறுங்கிறது. MCX எல்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாற ஹைலி வேலட்டிலிட்டி இருக்குது. எனது பார்வையில் தங்கம் வந்து 4200ங்கிறது டாலர் பர் அவுன்ஸ் ஒரு ஜென்யூன் ஸ்ட்ராங் சப்போர்ட். அது உடையக்கூடாது. இதுக்கு மேலே இருந்தால் அப்டெண்டுக்கு தான் சான்சஸ்ஸு. எனது பார்வையில் ஒரு பத்திரிகையில் படித்த ஒரு ஜெர்மன் நிபுணர் ஒருத்தர் இன்னொரு 1 இயர் to 3 இயர்ஸுக்குள்ளே 20 to 30% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா குளோபல் ஈவெண்ட்ஸ். இப்போ எல்லா அசட் கிளாஸும் வீக்காக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ ஒருத்தர்கிட்ட 10 லட்சம் இருக்குது அப்படின்னா எந்த அசட் கிளாஸில் போடலாம் சார்? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா பிரித்து போடும். லம்சமாக ஈக்விட்டிலையும் போடக்கூடாது. அப்போது நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஒரு 60%, டெப்ட் மார்க்கெட்டில் ஒரு 25%, கமோடிட்டி 60, 25, 85, மீதி 15. அந்த மாதிரி பிரித்து போடுற போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தான் சொல்லுவாங்களே ஆல் பேக்ஸ் சுட் நாட் பி பிளேஸ்ட் இன் ஒன் பிளேஸ். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் டைவர்சிஃபிகேஷனாக இருக்கிறது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஒன்று இறங்கினாலும் நம்ம கேபிட்டல் எரோஷனை வந்து பேலன்ஸ் பண்ணோம். குறுகிய லாபம் கிடைக்கலாம். சில நேரங்களில் சந்தை என்ன பண்ணும், 2 ஆவரேஜுக்கு மேலே இருக்கும், 1 பிலோவாக இருக்கும். இது மாதிரியான காலகட்டத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த விகிதாச்சார அடிப்படையில் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் பங்குகளை தேர்ந்தெடுக்கிற போது மிட் கேப்பு, லார்ஜ் கேப்பு, ஸ்மால் கேப். இப்போது ஸ்மால் கேப்பு அண்டு மிட் கேப்பு நல்ல பீக்கில் இருக்குது. இப்போ அண்டர் வேல்யூவாக இருக்கிறது லார்ஜ் கேப். லார்ஜ் கேப் ஏன் அண்டர் வேல்யூவாக இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் தான் அதை தீர்மானிக்கிறது. கொஞ்சம் முன்னாடி சொன்னோம். அப்போது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அதில் நிறையா ப்ராஃபிட் புக் பண்ணி போகிறதுனால வெளியில் போகிறதுனால அதனுடைய பர்சன்டேஜஸ்ஸு குறைஞ்சிருக்கு. ஓவராலாக மிட் கேப்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸுகள் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸோட ஸ்டாக்ஸு நிறையா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ அது மாதிரி செலக்டிவ் ஸ்டாக்ஸை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஒரு செலக்டிவ் ஸ்டாக்ஸை எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிறது ஒரு தனியான ஒரு ஆர்ட். அதுக்கு சில பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்து மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருந்தாலும் சில ஸ்டாக்குகள் ஏறிக்கிட்டு தானே இருக்குது. அப்போ அதுக்கு நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இருக்குது, பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் இருக்குது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து அதில் நம்ம செலக்ட் பண்ணி அப்படி எடுத்தோம்னா தான் நமக்கு ஓரளவுக்கு ஃபண்டமெண்டல் ஓரியன்டட் ஸ்டாக்ஸு கிடைக்கும். எல்லா ஸ்டாக்ஸையும் போய் தடான வாங்கக்கூடாது, ஒரே ஸ்டாக்ஸ்லையும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இது மாதிரி பகுதியாக பிரித்து வச்சு பண்ணிங்கனாக்கா உங்கள் கேபிட்டல் ஓரளவுக்கு பாதுகாக்கிறதுக்கு வழி இருக்கும். அதே மாதிரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் தொலைதூர இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்ப்பது நல்லது. 1 இயர்க்கு வச்சுட்டு 1 இயர்க்கு அதை ரீபேலன்சிங் ரெவ்யூ பண்ணணும். இப்போ வந்து செக்டார் வைஸு ரொட்டேஷன் இருக்குது. இப்போ வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா செமிகண்டக்டர் நல்லா கவர்மெண்ட்டு நல்ல ஊக்கம் கொடுக்குறாங்க. க்ரீன் எனர்ஜி ஸ்டாக்ஸு நல்லா இருக்குது, டிஃபென்ஸ் ஸ்டாக்கு நல்லா இருக்குது, எலக்ட்ரானிக் ஸ்டாக்ஸு நல்லா இருக்குது. இது நாளையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற போது ஒரு மினிமம் 3 இயர்ஸுக்கு அடுத்த 3 வருஷத்துக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு நடைமுறையில் கீழே இருந்து பிரேக் ஆகி மேலே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸ்டாக் எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறனால நிறையா டீட்டெயிலாக சொல்ல முடியலை. உங்களுக்கு அந்த மாதிரி பேராமீட்டர்ஸ்லாம் போய் பார்த்ததுனால செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸு நல்லா பூம் இருக்குது. இன்னும் விரைவில் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நேயர்கள் செமிகண்டக்டர் ஸ்டாக்கும்
க்ரீன் எனர்ஜி ஸ்டாக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த வார் கண்டிஷன்னால பெட்ரோல் விலை ஏறுது, எல்லா விலையுமே வந்து பொருட்களோட விலையுமே வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த சமயம் கேஷோ இல்லை லிக்விட் அசெட்ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் கையில் இருந்தால் நல்லது? இந்த வார் சுச்சுவேஷன் இதெல்லாம் கூடவே நமக்கு ஜென்ரலாகவே ஒரு சேலரிடு பர்சன் கையில் வந்து மினிமம் இன்றைக்கி இருக்கிற ஜாப் செக்யூரிட்டிலாம் ஒரு கேரண்டி எல்லாம் ஒரு 6 month சேலரியை கையில் வச்சுக்கணும். தென் நீங்கள் மற்ற இஎம்ஐ உங்களுக்கு மற்ற வெஹிக்கிள் வாங்க எல்லாம் எது வாங்கியிருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு சேஃப்டி, அந்த சம்பாதிக்கிற மனுஷனுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? டேர்ம் இன்சூரன்ஸு கண்டிப்பாக இருக்கணும், ஹெல்த் இன்சூரன்ஸு கண்டிப்பாக இருக்கணும், ஜென்ரல் இன்சூரன்ஸு கண்டிப்பாக இருக்கணும். ஏன் சார் எல்லாம் இன்சூரன்ஸுக்கே நான் கட்டிட்டா மற்ற இதுக்கெல்லாம் எப்படி சார் பார்க்குறதுனா, உங்களுடைய வருமானத்தில் அப்படி நிதியை வந்து டைவர்சிஃபை பண்ணி அலாட்மெண்ட் பண்ணிக்கும், எண்ணி பார்த்து செலவு பண்ணணும். அதுதான் எண்ணினா மனசுலையும் எண்ணணும், ரூபாயும் எண்ணணும். டிஜிட்டல் பேமெண்ட்டு குறைக்கிறது நல்லது. எப்போவுமே கண்ணில் பார்த்ததெல்லாம் வாங்குறத விட மனசு சொல்கிறத கேட்காம மைண்டு சொல்கிறத கேட்டு பண்ணினாலும் உங்களுக்கு சௌகரியமாக இருக்குங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு லாஜிக்கு. அப்போ அது மாதிரி பார்க்குற போது இந்த 3 இன்சூரன்ஸு இருக்கணும். இதையும் வச்சுக்கிட்டு உங்களுடைய ரிசர்வ் லிக்விடிட்டி ஃபண்டு ஒரு 5% கையில் எப்பவுமே இருக்கணும். இதுதான் ஆரோக்கியமான ஒன்று. ஓகே, அடுத்த 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ளே ஒரு இன்வெஸ்டர்ஸ் எந்த அசட் கிளாஸில் வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய பாயிண்டில் வந்துமா செக்டார் வைஸ்னு ஈக்விட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ சொன்னது 3 செக்டார். பாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டைவர்சிஃபிகேஷன், டெப்ட் ஃபண்டு அல்லது ஃப்ளெக்ஸி கேப். கூடுமானவரையிலும் இப்போ என்ன கேட்டேன்னா எப்பவுமே ஒரு சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜ் கேப்பு ஸ்மால் கேப்போட மிட் கேப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது கடந்த சில வருடங்களாகவே. அப்பப்போ கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வந்தாலும் அந்த ஃபண்டு மேனேஜர்ஸு ரீபேலன்சிங் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு எது வாங்கணும் எது விற்கணுங்கிறது தெரியும். அதனால் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். இல்லை சார் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் கட்டிக்கிறேன் நான் அனலைஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன்னா ஒரு 5 ஸ்டாக்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. 5 செக்டரில் லீடர் ஆஃப் த ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு பேராமீட்டர்லாம் பார்த்துட்டு 5 ஸ்டாக்ஸை அலாட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த 5 ஸ்டாக்கில் எப்பப்போலாம் உங்களுக்கு 10% அதனுடைய பங்களிப்பில் லாபம் கிடைக்கிறதோ அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் எடுத்துடுங்க. அப்போ எடுக்கிற போது உங்களுக்கு யூனிட் குறையும், பட் உங்கள் கேபிட்டல் குறையாது. கண்ணில் பார்த்த லாபத்தை எடுத்துட்டிங்கனாக்க சிறுக சிறுக சேர்த்தினாங்களே அதே கிட்டத்தட்ட ஒரு 30 to 40% வந்துடும். கேபிட்டலும் அப்படியே இருக்கும். சப்சிக்வெண்ட்டாக பங்கு விளையாடுற போது நீங்கள் எப்போ விற்கணுமோ குறைஞ்சது 1 year பிளானாக வச்சுக்கோங்க. ஷார்ட் டைம்ங்கிறது ஒரு 3 years வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சந்தை சூழ்நிலையில் பார்த்தா எதுவுமே ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சூழ்நிலை. எந்த ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேன்றது, எந்த டெக்னிக்கலும் வேலையாக மாட்டேன்றது. ஃபண்டமெண்டல் நல்ல கம்பெனியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஃபெமிலியரான பிராண்டட் கம்பெனியெல்லாம் பீக்கிலேருந்து பார்த்திங்கன்னா 40-45% இறங்கியிருக்கு. இன்னும் சொல்லப்போனாக்கா ஐடிசி மாதிரி டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கறது டிசிஎஸ்லாம் ஒரு 3 வருஷமாக பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கல. நான் இது ஒரு பரிந்துரைக்காகவோ நெகட்டிவ்க்காக சொல்லலை, பட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறா. அதே மிட் கேப்பு ஸ்மால் கேப்பு நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் ஸ்மால் கேப்பில் லிக்விடிட்டி இஷ்யூ இருக்கும். மிட் கேப்புங்கிறது ஒரு ஜென்யூனான ஒரு என்ட்ரன் பாயிண்ட்ஸ். மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. நன்றிம்மா.